வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு டார்க் காமெடி எமோஷனல் ஃபீல் குட் படம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷன்லையும் நம்மளுடைய ஹியூமர் சென்ஸை விட்டுறவே கூடாது. சில பேர் அவங்களுடைய கஷ்டத்தை கூட காமெடி மூலிமா தெரியப்படுத்துவாங்க. ஸோ அது போல ஒரு கதை கொண்ட படம் தான் இந்த படம். இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு சகஜமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பான். அப்பதான் வாழ்க்கையில் ஒரு குண்டு தூக்கி போடுவாங்க, அவனுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு. இந்த கேன்சர்லேருந்தே அவன் தப்பி பழைக்கிறதுக்கு அவனுக்கு 50-50 சான்ஸ் தான் இருக்கும். இந்த கேன்சர் மூலிமா அவன் வாழ்க்கை எவ்வளோ பாதிக்கப்படுது, எவ்வளோ மாற்றம் அடையுது, இதுக்கப்புறம் இந்த கேன்சர்லேருந்து அவன் தப்பிச்சானா பொழைச்சானாங்கிறதா இந்த படத்துடைய கதை. கதைக்கு ஏத்தாப்புல இந்த படத்துடைய பேரு 50-50. இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். பாட்டை கேட்டுக்கிட்டே ஜாகிங் போயிட்டு இருக்கானே இவன் தான் ஆடம். இப்படி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல தான் இவன் வாழ்ந்துட்டு வர, உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிட்டு. ரோட்ல வண்டியே இல்லைனாலும் சிக்னலை இவன் மதிக்கிறவன். ஏன்னா உசுறு மேல அவ்வளவு பயம். பட் மத்தவங்க அப்படி இல்லை. ஆனா அப்பப்போ இவனுக்கு முதுகு வலிக்குது. அது என்ன காரணம்னு தெரியல இவனுக்கு. இவன் தான் ஆடமுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். இவ பேர் ரேச்சல் அவ பொருட்களை அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சிருந்தாலும் இவன் அதை பக்குவமா எடுத்து வைக்கிறான். ஏன்னா இவனுக்கு ஒழுக்கமா இருக்கிறது தான் பிடிக்கும். அப்போ இவன் ஃப்ரெண்ட் இவனை பிக்கப் பண்றதுக்கு வரான். 2 பேர் சேர்ந்து வேலை கிளம்புறாங்க. ஏற்கனவே 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. பட் இவன் ஃப்ரெண்டு காஃபி குடிக்க போலான்னு சொல்லி தொல்லை பண்ணிருக்கான். இவனை உனக்கு அவ்வளோ ஆக்கிறனா நீயே வண்டி ஓட்டுன்னு சொல்லி இவன் ஃப்ரெண்டு சொல்றான். ஏன்னா ஆடம்க்கு வண்டி ஓட தெரியாது. முதுகு வலி வர இன்னும் போவே இல்லை இவனுக்கு. டாக்டர் நான் இன்னைக்கு பார்க்க போகணும்னு சொல்றான். டியூட் நீ ரேச்சல் நல்லா பாத்துக்கிற, ஆனா ரேச்சல் தான் உன்னை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறான்னு இவன் ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்றான். ஒரு சேனல்ல தான் இவங்க 2 பேர் வேலை செய்யறாங்க. இந்த வேலையிலேயே ரொம்ப டிசிப்ளினா இருக்கும். ஆடம் அப்ப இவன் பாஸ் கிட்ட எரிமலை வெடிப்பை பத்தி ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் பண்ணாரு. அவர் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அவர் கரகரன்னு அப்பப்ப தொண்டையை கரைச்சிக்கிட்டே இருக்காருன்னு சொல்றான். ஆனா இவனுக்கு இருக்கிற அக்கறை கூட இவன் பாஸுக்கு இல்ல. பாஸு கண்டுக்காம போயிட்டு இருக்கான். மாச கணக்கா வேலை செஞ்சு ஒரு 2 நிமிஷம் கூட காது கொடுத்து கேட்காம போறாங்களே, இதெல்லாம் உனக்கு தேவையான இடத்துக்கு எது எப்படியோ எனக்கு என் வேலை பெர்ஃபெக்டா வரணும்னு சொல்றான். ஆனா இவன் ஃப்ரெண்டு இவனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏனா தானே தான் வேலை செய்யறான். இப்ப கூட கத்தி கத்தி போன் பேசிட்டு இருக்கான். இவனால வாய்ஸ் ஓவரை சரியா கேட்கவே முடியல. வேலையெல்லாம் முடிச்ச வாட்டி ஆடம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதுகு செக் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு முதுகு வலி, நைட்ல வேர்வை வருதான், பிளட் டெஸ்ட், யூரின் அனாலிசிஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா எம்ஆர்ஐ படி பார்த்தா ஸ்வனோமா நியூரோ ஃபைப்ரோ சர்க்கோமான்னு ஏதோ வளர்ந்துட்டு இருக்குன்னு அவர் தனியா ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. ஆடம்க்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு டாக்டர்னு கேட்டதுக்கு, முதுகு தண்டுல இந்த பெருசா வளர்ந்துட்டு இருக்குல்ல, இத்தா ஒரு பெரிய ஸ்வனோமா நியூரோ ஃபைப்ரோ சர்க்கோமான்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு அது ஒரு டியூமர்னு சொல்றாரு. ஸோ இவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. ஆனா நான் தம் அடிக்க மாட்டேன், சரக்கு அடிக்க மாட்டேன், எக்ஸசைஸ் கூட பண்றேன், எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, உங்க கேஸ்ல இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு ரேர் ஜெனடிக் மியூட்டேஷன் குரோமோசோம் 17ல வந்திருக்குது. P53 ஜீனுங்கிற ஒரு ஜீன் தான் இந்த கேன்சர் செல் வளர காரணம்னு ஏதோ சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே உனக்கு காது கொய்யன்னு ஆகுது. முதல்ல இந்த வளர்ந்துட்டு இருக்க கேன்சரை தடுக்கணும், அதுக்கப்புறம் அதோட சைஸை குறைக்க பார்க்கணும், அப்புறமேட்டு நம்ம சர்ஜரி பத்திலாம் யோசிச்சு பார்க்கணும். கீமோதெரப்பி ட்ரை பண்ணலாம், பட் அதுல கொஞ்சம் ஆண்மை குறைபாடு போன்ற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. கீமோதெரப்பினா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கேன்சர் செல்லுடைய வளர்ற வேகத்தை குறைக்கிறதோ இல்ல அழிக்கிறதோ தடுக்கவோ பாக்குறது. ஆனா எனக்கு ஒன்னும் ஆவது இல்லைன்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னா தெரபிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்கன்னு டாக்டர் சொல்றாரு. ஆடம் இதுக்கப்புறம் இந்த கேன்சரை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான். இந்த கேன்சர் வந்துருச்சுன்னா பழைக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்கு. ஆனா மெட்டாஸ்டேட்டிஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா பிழைக்கிறதுக்கு 10% கீழே தான் வாய்ப்பு இருக்கு. மெட்டாஸ்டேட்டிஸ்னா என்ன அர்த்தம்னா, எங்க கேன்சர் உருவானுச்சோ அந்த இடத்த தாண்டி மற்ற பாடி பார்ட்ஸுக்கும் பரவுறது தான் மெட்டாஸ்டேட்டிஸ். இதனால ஆடம் ரேச்சல் கிட்ட நல்லவள் நம்ம கல்யாணம் பண்ணல, டேட்டிங் தான் பண்ணிருந்தோம், சோ இந்த பாரம் உனக்கு வேணாம், நீ என்னை விட்டு பிரிஞ்சிருன்னு சொல்றான். ஆனா ரேச்சல் இல்ல, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உனக்காக நான் எப்பயும் இருப்பேன்னு சொல்றான். என் ஃப்ரெண்டிட கேன்சர் பத்தி சொன்னா இதெல்லாம் கேட்டு உனக்கு தலை சுத்தி வாந்தி வர மாதிரி இருக்கு. ஆமா என்ன கேன்சர் இது? ஒரு அரிய வகை கேன்சர் இது. பேரு சொனோமான்னு ஏதோ வரும். அதை பத்தி போட்டோ இருக்குதா? போட்டோ காமி. ஏன்னா இத்தனை வழக்கம் ஏதாச்சும் நோயை பத்தி கண்டுபிடிக்கணும்னா நெட்ல தானே எல்லாரும் பார்ப்பாங்க. அது எப்படி இருக்கும்லாம் தெரியாது. ஆனா இது வந்துச்சுன்னா 50% பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னு போட்டுருந்துச்சு. பரவாயில்ல டியூட், அப்படின்னா நீ பிழைச்சுக்குவ. வயசானவங்க தான் இதுக்கு சாவாங்க, இளமையானவங்க பொழைச்சுக்குவாங்க, செலிபிரிட்டிஸ் எப்பயும் பொழைச்சுக்குவாங்க. யுவராஜ் சிங் எல்லாம் பாத்துருக்கல, பேட்ரிக் சுவாசின்னு ஒரு வயசானவர் கூட பொழைச்சிருக்காரு. இல்ல அவர் செத்து போயிட்டாரு. செத்துட்டாரா? உன் பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி என்ன சொல்லவே இல்லைன்னு சொல்றான். இவன் அப்பாவுக்கு ஏற்கனவே அல்சைமர், ஞாபக மருதி இருக்கு. ஸோ அம்மா கிட்ட இவனுக்கு கேன்சர்ன்னு சொன்னா அவங்க இன்னும் கவலைப்படுவாங்க. ஓகே காஃபி குடிக்கலாமா? வேணாண்டா, நீ சொன்ன விஷயத்துல எனக்கு தூக்கமே போயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த கேன்சரை பத்தி இவன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலான்னு முடிவெடுத்து இவன் பேரண்ட்ஸா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். இவன் அப்பாவோ ஞாபக மருதியில ஆடமே மறந்துட்டாரு. சொந்த பையன்கிட்டயே அவருடைய பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாரு. எங்க இவன் தான் உங்க பையன் ஆடம், ஞாபகம் இல்ல? அப்புறம் கண்ணா எது கூப்பிட்டு, ரேச்சல் மாசமா இருக்காளான்னு அம்மா கேக்குறாங்க. இல்ல நான் சொல்றேன் பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க. என்ன இப்படி வீட்டுல பெயிண்ட்ல உளியுது, வீட்டுக்காரர் நம்பர் கூட நான் பேசுறேன்னு சொல்லி அம்மா இப்படித்தான் எல்லாத்த பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவன் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஆனா நீங்க அதை கேட்டு அமைதியா இருக்கணும்னு சொல்றான். தூள் படத்துல விவேக் காமெடி ஒண்ணு வரல, கடகராசிக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு ஆடம் ஸ்ட்ரைட்டாவே சொல்லு, இவனும் எனக்கு கேன்சர்னு சொல்றான். இது எப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு?
2 நாளைக்கு முன்னாடி வந்து இப்பதான் சொல்றேன் அம்மா கேக்குறாங்க. பேசாம உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன்னு அம்மா சொல்றாங்க. இல்ல வேணாம், உங்களுக்கு எதுக்கு பாரன்னு கேக்குறா இவன். ஆனா உனக்கு வண்டி கூட ஓட தெரியாது, உன்னை யாரு பாத்துக்குவா? ஆடம நான் பாத்துக்கிறேன்னு ரேச்சல் சொல்றான். அம்மா உன்னை எந்திரிச்சு கிரீன் டீ போட போறாங்க. கிரீன் டீ குடிச்சா 15% கேன்சர் வர வாய்ப்பை குறைக்கலாம்னு நான் கேட்டிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா தான் ஏற்கனவே கேன்சர் வந்துருச்சேம்மா. ஆடம் இதுக்கப்புறம் தெரபிஸ்ட பார்க்க போறான். யோதா தெரபிஸ்ட், இவ பேரு கேத்தரின். தெரபிஸ்ட்னா ஏதோ வயசானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சா, ஆனா நீங்க இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஆமா எனக்கு 24 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றேன். ரொம்ப சின்ன வயசுல டாக்டர் ஆயிட்டீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல நான் டெக்னிக்கலா இன்னும் டாக்டர் ஆகல, இப்பதான் டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கேன், இது ஒரு ட்ரைனிங் ஹாஸ்பிட்டல்னு சொல்றேன். ஆமா நான் தானே உங்க மொதல் பேஷண்ட்? இல்ல. 2வது பேஷண்டா? இல்ல. 3வது பேஷண்டா? உன்னை இவ சைலண்டா இருக்கா. ஸோ ஆடமுடைய சேர்த்து ஒரு 3 பேஷண்ட் தான் பார்த்துருக்கா. ஆடம் வச்சு தான் தெரப்பியே இவ கற்றுக்க போகிறான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். இல்லை நான் நல்லா தாக்குறேன். அமைதியாக இருக்கிறதும் இதுக்கான சிம்டம் தான். உடம்பு மறுத்து போன மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன். நீங்கள் இப்போ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன் இப்போ. இல்லை எதுக்கும் நீங்கள் படுங்கன்னு சொல்லி மியூசிக்கை போட்டு கண்ணை மூட சொல்கிறான். தெரப்பி முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போனால் ரேச்சல் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு வயசான நாயை உனக்கு வாங்கி தரா. இது ஒரு ரிட்டையரான ரேஸ் டாக். உன்னோட ஹீலிங் ப்ராசஸ்க்கு இது உதவி பண்ணும். ஏன் இது ஏதாச்சும் மெடிக்கல் டிகிரி முடிச்சிருக்குதா? இதை நான் ஷெல்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதை நான் திரும்ப அங்கேயே போய் விட்டேன். அங்கே உள்ள நாயெல்லாம் இதை கண்டம் பண்ணிடுன்னு சொல்லி இவ கெஞ்சிரா. சரி நானே இதை வச்சுக்கிறேன்னு சொல்கிறான் இவன். என் ஃப்ரெண்டும் இவங்க வேலை செய்கிற இடத்துல இவனுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இந்த பார்ட்டி நான் அரேஞ்ச் பண்ண காரணமே ஆடமுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும்னு சொல்லி மற்ற பொண்ணுங்க கிட்டலாம் இவனை பற்றி சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்ன கேன்சர் இது? இது தோக்கடிக்க ஒரு ரகசியம் இருக்கு. இப்படித்தான்பா என் அங்கிளுக்கும் ஒரு கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை பற்றியே பேசுகிறாங்க. இவன் பாஸை இவன் கன்ஃபார்மாக சாக போகிறதாவே முடிவெடுத்துறான். ஸோ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோமான்னு சொல்கிறான். பட் ஒரு விஷயம், அந்த மவுண்ட் மோவா வாழ்க்கணும் ஸ்டோரி நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன்னு இவன் சொல்கிறான். முடிப்பா எவ்வளோ டைம் வேணா எடுத்துக்கோ, அதை கண்டிப்பாக நான் கேட்க ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி இப்போ பாஸ் கண்டுக்கிறான். இதுக்கப்புறம் ஆடம் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். பட் ரேச்சல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரமாட்டேங்கிறான். நான் இங்கேயே காரில் வெயிட் பண்ணுறதா சொல்கிறா. ஆனால் போயிட்டு வர 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னதுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறான். ஏன்னா என்னுடைய பாசிட்டிவான வாழ்க்கையை இந்த நெகட்டிவ் வாழ்க்கை கூட கலக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன்னு சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்ட மற்ற கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்து இவனுக்கு சாவு பயம் வருது. இங்கே கேன்சர் வந்து கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களாம் வயசானவங்களா தான் இருக்காங்க. ஆடம் மட்டும் தான் இங்கே சின்ன பையனாக இருக்கான். உனக்கு எத்தனை வயசு தம்பி ஆகுது? 27 வயசு. பட் எனக்கு முன்னாடி பயமாக இருந்துச்சு, உங்களெல்லாம் பார்த்த வாட்டி கொஞ்சம் பயம் போயிடுச்சு. எனக்கு ஸ்டேஜ் 3 லிம்போமா கேன்சர், எனக்கு மெட்டாஸ்டாட்டிக் ப்ரோஸ்டேட் கேன்சர்னு அவங்கவுங்க கேன்சர் எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு ஸ்வனோமா நியூரோ ஃபைப்ரோசர்கோமா கேன்சர். என்ன அளவு கேன்சர் இது? பேரே இப்படிக்குது. எந்த அளவுக்கு பேர் மோசமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த கேன்சரும் மோசமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களாம் காமெடி பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்கூல் மேட்டு காலேஜ் மேட்டு மாதிரி இனிமேல் ஆடம்க்கு இவங்கலாம் கேன்சர் மேட்டு. ஆடம்க்கு இதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கும் போதே வாந்தி வருது. ஸோ கேன்சர் இப்போ தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்குது. கீமோதெரப்பி எப்படி இருந்துச்சுன்னு இடத்துக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலையெல்லாம் வலிச்சிச்சுன்னு சொல்கிறான். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி கேத்ரின் ஆறுதலாக தொட்ட இவனுக்கு தொடர்றது பிடிக்கல. இந்த தெரப்பி செஷனே இவனுக்கு சுத்தம் பிடிக்கல. இவன் கம்முன்னு இருந்தா கூட இவ அப்படித்தான் ஆகும் இப்படித்தான் ஆகும்னு சொல்லி இவனை பயன்படுத்திட்டு இருக்கா. ஓகே 2 புக்ஸ் நான் எழுதி தரேன், அதை வாங்கி படிங்கன்னு சொல்லி இவன் சஜஸ்ட் பண்றான். எல்லாம் சரியா போயிடு. ஓகே மறுபடியும் இவனுக்கு தொடர்றது பிடிக்கல. இப்படித்தான் நீங்க தொட்டுட்டே இருப்பீங்களான்னு கேட்கறான். பேஷன்ஸ் எப்படி நம்பிக்கை தர மாதிரி அப்பப்ப லைட்டா தொட்டதான் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையும். ஆடம் இதுக்கப்புறம் முடியலாம் ட்ரிம் பண்ணி மொட்டை அடிச்சுக்கலான்னு முடிவெடுத்தார். இந்த ட்ரிம்மரை நீ எதுக்கு யூஸ் பண்ணுவ? உடம்புல உள்ள முடிய ட்ரிம் பண்ணத்தான். எப்படா இதை கடைசியா சுத்தம் பண்ண? இது சுத்தமா தான் இருக்குது, நீ ட்ரிம் பண்ணுப்பா தெரியுமா? ஆடமும் கடைசியா இவன் முடியெல்லாம் ஃபுல்லா ட்ரிம் பண்ணி முடிச்சிடறான். இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்றதுக்கு பதிலா நான் பார்பர் ஷாப்புக்கே போயிருக்கலாம். ஆமா ரேச்சலை எங்களால பார்க்கவே முடியலையேன்னு இந்த வயசானவங்களாம் கேட்டதுக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் பயம், அதனால தான் வரமாட்டேங்கிறான். ஏன்னா இங்க இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அவளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி கூட கலக்கொண்டு பயப்படுறான்னு சொல்றான். என்ன பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு என்ன கண்றாவி இதெல்லாம்? அவ என்னை பிக்கப் பண்றதுக்கு வருவா, அப்ப வேணா அவளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு இவன் சொல்றான். பட் வரவே இல்லை. இவனும் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பி பாக்குறான். பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. தம்பி நாங்க வேணா உன்னை கூட்டிட்டு போட்டோமான்னு கேட்டதுக்கு இல்ல வந்துருவா நீங்க போங்கன்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சிடறான். இதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சா வரா. இவனுக்கு ரொம்ப குளிருது. 1 மணி நேரமா நான் உனக்கு கால் பண்ணிருந்தேன்னு சொன்னதுக்கு என் ஃபோன் பேட்டரி தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்றா. ஆடமும் ரொம்ப கோவத்துல இருக்கிறான். அடுத்த நாள் இவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு கேத்ரின் சொன்ன அந்த புக்கை வாங்குறதுக்கு போறான். இன்ஆப்ரபிள் ஆப்டிமிசம், காஸ்பர் செகல், அன் அமெரிக்கன் மெடிக்கல் இன்டியூட்டிவ் அண்ட் மிஸ்ட்ரிக் சைக்காட்ரிஸ்ட். என்ன புக்குடா இதெல்லாம்? தெரியல, அவதான் வாங்க சொன்னான். இதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்டு இந்த புக்கை பில் போட போறேன்னு சொல்லி இந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க பொண்ணுகிட்ட போய் இவனை பத்தி சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த பொண்ணை உசார் பண்ண பார்த்துட்டு இருக்கான். இந்த புக்லாம் உங்களுக்கா? இல்லங்க, அங்க தொப்பி போட்டிருக்காள் அவன் தான் என் ஃப்ரெண்ட். அவனுக்கு உடம்பு சரியில்லை, டைப் 4 பேக் கேன்சர். நான் தான் இந்த மாதிரி அப்பப்போ பாசிட்டிவா புக்கு கடை அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பேன். அம்மா கால் பண்றாங்க. இவன் கொஞ்சம் லேட்டா அட்டன் பண்ணா கூட ஃபோன் எடுக்க எதுக்கு இவ்வளவு லேட்டுன்னு கேட்கறாங்க. நான் உன்னை பார்த்துக்க வரட்டுமான்னு கேட்டதுக்கு இல்லம்மா ரேச்சல் வருவா, அவ கொஞ்சம் லேட்டா வருவான்னு சொல்லி அவன் ஃபோனை வச்சிடறான். என் ஃப்ரெண்டும் அந்த புக்கு கடைக்கார பொண்ணை டேட்டிங்க்கு ஆர்ட் கேலரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆர்ட்டை பத்தி எதுவுமே எனக்கு தெரியலனாலும் இது இப்படிக்குது அப்படிக்குதுன்னு சொல்லி பீலா விட்டுட்டு இருக்கான். அப்பதான் இவன் பாக்குறான் ரேச்சல் அங்க வேற ஒருத்தன் கூட இருக்கிறா. ஆரம்பத்துல அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறாங்க. பட் அப்புறம் தான் தெரியுது இவங்க கொஞ்சம் க்ளோஸா பழகிறத வச்சு இவங்க டேட்டிங் பண்ணிருக்காங்கன்னு. எனக்கு அப்பயே தெரியும் உன்னை பத்தின்னு சொல்லி இவன் போட்டோ எடுத்து இவளை பத்தி இவன் கண்டுபிடி திட்டுறான். இப்படி இவன் கெட்ட வார்த்தையா திட்டுறதுனால இந்த கடைக்கார பொண்ணு கோச்சிட்டு போயிடுறான். இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஆடம் அப்பாவியா இருக்கான். ரேச்சலும் இதுக்கப்புறம் இங்க வரா.
அப்போ என் ஃப்ரெண்டு வந்து அந்த புக்கு கடைக்கார பொண்ணு கூட நான் டேட்டிங் போனேன். அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பார்த்து நானே கண்டுபிடித்துட்டு ஓ இந்த கெட்ட வார்த்தைலாம் கேட்டு என் கூட வந்த பொண்ணு கோச்சிக்கிட்டே போயிட்டா அப்படின்னா அது எப்பேற்பட்ட சம்பவம் நீ யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை காமிச்சிடுறான். ரேச்சல் உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, இவ்வளவு எப்பயுமே எனக்கு பிடிக்காது, இப்ப இவ எப்பேற்பட்டவனு நான் நிரூபிச்சிட்டேன். நீ என்னை ஏமாத்திரியா ரேச்சலுக்கு இடத்துக்கு இவ்வளவு ஆமான்னு சொல்றான். அவன் உன் கேன்சரை பயன்படுத்தி பொண்ணுங்களை உசார் பண்றதுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் மட்டும் தான் இங்க கெட்டவளா தெரியுறேன்னா நீ தாண்டி அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஏமாத்திரி ஏமால பழி போடுறான். உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு முன்னாடியே சில பல பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. இப்ப உடம்பு சரியில்லாம போனபடி எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப நம்ம தூங்க போலாம், நாளைக்கு பேசலாம்னு சொல்றா இவ. இதெல்லாம் என்னால காது கொடுத்து கூட கேட்க முடியல. ஏமாத்திட்டு எப்படி சமாளிச்சுட்டு இருக்கிறா, ஒழுங்கா இருந்து போயிடுன்னு சொல்லி இவளை துரத்தி விட்டுறான் இவன் ஃப்ரெண்டு. ஸோ இதுக்கப்புறம் ஆடம் தனி மரம் ஆயிட்டான், கூட யாருமே இல்லை. இந்த நாய் மட்டும் ஒரு நல்ல கம்பெனினா இருக்கு. டியூடு அவ போனது உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயம். உனக்கு ஒரு நல்ல பொண்ணா வரணும் கேர்ள் ஃப்ரெண்டா. இந்த நிலைமையில நான் மட்டும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா உன்னை எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பேன். அப்போ ஒரு பொண்ணு அவன் நாயை கூட்டிட்டு அங்க வாக்கிங் வரா. அந்த பொண்ணு என் கூட கோத்துள்ளான்னு பார்த்தா ஆடம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே மாட்டேங்கிறான். இந்த நிலைமையில இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் பாக்கிறதுக்கே மூக்கு வச்சு வாழ்டு மொரட்டு மாதிரி இருக்கிறேன். எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னா யாராச்சும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா டேட்டிங்க்கு வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க, சிம்பத்தில வருவாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்றான். இதுக்கப்புறம் என் ஒரு நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு போய் டக்குன்னு போய் ஒரு பொண்ணு கிட்ட எனக்கு கேன்சர் இருக்குன்னு போட்டு உடச்சிட்டேன்னு சொல்றான். இது போய் ஹலோ எனக்கு கேன்சர் இருக்குன்னு நான் சொல்றது ஆமா அப்படித்தான் சொல்லு, அப்பதான் நீ எல்லாத்த விட வித்தியாசமானவனா இருப்பேன்னு சொல்றான். ஆடம் போய் ஹாய் பாட்டு நல்லா இருக்குதுல்ல, அப்புறம் எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னா எல்லாம் வியர்டா ஃபீல் பண்றாங்க. ஓகே இந்த ஐடியா ஊத்திச்சுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு 2 பொண்ணுங்க கிட்ட பேசி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்கள ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுல ஒரு பொண்ணு வெப்சைட் டிசைனர், அவ டிசைன் பண்ண வெப்சைட்டை பத்தி சொன்னா நான் அந்த வெப்சைட்டை பார்த்திருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவன் பேசுறான். பட் இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு அவனுக்கு தெரியல. இதனாலே அவன் நாயை பத்திலாம் இவன் பேச ஆரம்பிச்சிடறான். இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டோ இது வேலைக்காவது போலான்னு சொல்றான். அப்ப இவன் குள்ளாவை கழட்டவோ என் மொட்டை மண்டையை பார்த்து என்ன உங்களுக்கு சொட்டையான்னு கேட்கறாங்க. இல்ல கேன்சர்னு சொல்றான். இவனுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சவனே இவங்களாம் கிளம்பாம சிம்பத்தில அப்படியே இதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. முதுகு தண்டுலாம் கேன்சர் வருமா, இப்பதான் நாங்க கேள்விப்படுறோம், எப்படி இது வந்துச்சுன்னு கேட்டதுக்கு அது மெத்த ஒழுங்கா இல்ல போலன்னு சொல்லி இவன் காமெடி பண்றான். பாத்தீங்களா இப்பவும் இவனோட காமெடி சென்ஸ் குறையவே இல்லை. ஒரு இன்ஸ்பிரேஷன், இவங்களும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் இவன் மொட்டை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தொட்டு பார்த்துட்டு நல்ல மொட்டைன்னு சொல்றாங்க. அப்படித்தான் நல்லா மசாஜ் பண்ணுங்க, அப்பதான் முடி நல்லா வளரும். ஆனா இதுக்கப்புறம் ஆடமால முடியல, ஏன்னா கீமோ தெரப்பில எடுக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்றான். ஸோ தூங்க போகணும்னு சொல்லி அவன் கிளம்பிடுறான். அடுத்த நாள் கீமோ தெரப்பி முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கும் போது எதர்ச்சியா கேத்ரின் இவனை பாக்குறா. நான் வீட்டுக்கு தான் கார்ல போறேன், உங்களை எப்படியே டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கு இல்ல என் வீடு ரொம்ப தூரம்னு சொல்றான். பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி இவ கூட்டிட்டு போறான். இவ காரு ஒரே குப்பையா இருக்குது. இது இவனுக்கு உறுத்துது, ஏன்னா இவனுக்கு எப்பயும் சுத்தமா இருந்தா தான் பிடிக்கும். உங்ககிட்ட கார் இல்லையான்னு கேட்டதுக்கு லைசன்ஸ் கூட இல்லைன்னு சொல்றான். ஏன்னு கேட்டதுக்கு உலகத்திலேயே அதிக பேர் சாவுறதுல ஆக்சிடென்ட் தான் 5வது இடத்துல இருக்குது, அதுக்கு முன்னாடி கேன்சர் இருக்கும்னு இவன் சொல்றான். பட் இந்த டேட்டா 12-13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா, இப்போ இந்த டேட்டா வேற மாதிரி இருக்கும். இப்படித்தான் நீங்க டெய்லியும் கீமோ தெரப்பி முடிச்சு வாட்டி பஸ்ல போவீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல ரேச்சல் என்னை பிக்கப் பண்ணுவா, பட் அவன் நீ ஏமாத்திட்டு தான் சொல்றான். இதை பத்தி மேலும் பேசணுமான்னு கேட்டதுக்கு இல்ல கார்ல எல்லாம் தெரப்பி வேணான்னு சொல்றான். நானே இப்பதான் ரீசெண்டா பிரேக்கப் பண்ணேன், இருந்தாலும் ஃபேஸ்புக்ல அவன் ஐடியை செக் பண்ணிட்டே இருப்பேன், வேற யாராச்சும் அவன் டேட்டிங் பண்றானான்னு சொல்லி இவன் சொல்றான். ஒரு கடத்துல இவனால இந்த குப்பையெல்லாம் பொறுக்க முடியல. சோ காரை நிறுத்த சொல்லி இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் இவன் குப்பை தொட்டியில போடுறான். கடைசியா என் வீட்டுக்கு வந்த வாட்டி ஆடமை இப்படியே விட்டுட்டு போவ இவளுக்கு மனசு வரல. சோ ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்து ஏதாச்சும் ஏதாச்சும் பேசணும்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். அடுத்த நாள் ரேச்சல் திரும்ப வரா. என் பொருட்கள்லாம் இங்க இருக்கு, அதை எடுத்துட்டு போக வந்தேன்னு சொல்றான். அதெல்லாம் நான் எப்பயும் மூட்டை கட்டி பாக்ஸ்ல வச்சு வெளியே வச்சுட்டேன், வெளியே போய் எடுத்துக்கோன்னு சொல்றான். நான் வரைஞ்ச பெயிண்டிங் கூட கழட்டி வச்சிட்டியா, புது டிவி இங்க வைக்கிறதுனால சரியா ஃபிட் ஆகலன்னு கழட்டி வச்சுட்டேன். ஆடம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுன்னு சொல்லிட்டு உன்னை வெளியே வர வச்சு ரொம்ப சாரின்னு சொல்றான். நானும் சாரி, ஏன்னா ஆர்ட் கேலரியில உன் பெயிண்டிங் ஓப்பனிங்க பாக்குறதுக்கு நான் வரல, அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்றான். நீ வராததும் நல்லதான், ஏன்னா யாருமே என் பெயிண்டிங்கை வாங்கவே இல்லை, நல்லதான் இருந்துச்சு, ஏன் வாங்கல? இதுக்கப்புறம் ரேச்சல் நம்ம திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்றா. இல்ல அதெல்லாம் வேணாம், நீ இங்க இருந்து போன்னு சொல்லி இவ்வளவு போக சொல்லிடுறான். உன் பெயிண்டிங் எடுத்துட்டு போல, அதை நான் உனக்காக தான் உரைஞ்ச, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறா. இதுக்கப்புறம் இவனுங்க வேணே ரேச்சல் உரைச்ச பெயிண்டிங் எப்படி நாசம் பண்றானுங்க. இப்பதான் இது பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. என்னுடைய ஒரு கேன்சர் ஃப்ரெண்டுக்கு அவருடைய ஒய்ஃப் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. சோ இதை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு, ஏன்னா இவனுடைய கடைசி காலத்துல இவனை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு யாரும் கம்பெனினா இல்லையேன்னு சொல்லி அம்மா அடிக்கடி இவனுக்கு கால் பண்ணிட்டு இருப்பாங்க இவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. தெரிஞ்சுக்கிட்டு கேத்ரின் நான் உன் அம்மா மாதிரி ரோல் பிளே பண்ணிட்டுமான்னு கேட்கறா. இல்ல வேணாம், என் அம்மா அடிக்கடி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, அதனால நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், திரும்ப கூட நான் கால் பண்ண மாட்டேன்னு சொல்றான். இவன் இதான் பிரச்சனையே, அப்பாவாலேயும் அம்மா கிட்ட பேச முடியாது, இப்ப நீயும் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்பா அம்மாவை நம்மளால மாத்த முடியாது, சோ அவங்க கிட்ட நம்ம நல்லபடியா நடந்துக்கணும். அப்புறம் இவனுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடரா. இது ஏதோ ஆக்டிங் பண்ற மாதிரி இது, நேச்சுரலா தொடர மாதிரியே இல்ல. இதுக்கப்புறம் இவன் கீமோ தெரப்பிக்கு போனா அங்க வயசானவங்களை ஒருத்தரை காணோம், எங்க அவருன்னு கேட்டதுக்கு அவன் நேத்து நைட்டே இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. ஆனா நல்லா தானே நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு என்னாச்சு?
இதெல்லாம் இனிமே பேசி என்ன பிரயோஜனம், அவன் இதே நின்று போயிடுச்சு, அவன் இறந்து போயிட்டான். இப்போ அவருடைய ஃபியூனரலுக்கு இவங்கலாம் போறாங்க. ஆடமுக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு. எப்படியோ இவன் உழைச்ச அந்த வாழ்க்கை ஸ்டோரி டிவியில் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதே இவன் நிம்மதியா பாக்குறான். இப்போ மனசுல உள்ள பாரத்தெல்லாம் கேத்ரின் கிட்ட தான் கொட்டுறான். நான் சாக போறேன்னு எனக்கு ரியலைஸ் ஆகுதுன்னு. நான் டெய்லி எந்திரிச்சு கண்ணாடி பார்த்தாலே தெரியுது, ஏற்கனவே ஒரு வயசானவர் இறந்து போயிட்டாரு, இன்னொருத்தர் இறக்க போறாரு. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பொதுவாக இப்படித்தான் இருக்குன்னு சொன்னதுக்கு நீ எதுவும் என்ன சேர் பண்ண தேவையில்லை, நான் சாகிறது எனக்கு ஓகே தான் சொல்றான். நீ இப்போ ஏலினேஷன் பேசல இருக்க, இது சாதாரணம் தான். இந்த சுச்சுவேஷன்ல உதவி இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன். ஆனா இதெல்லாம் இவன் கேட்டு காண்டாயி எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் சொல்றீங்க, ஒன்னாவது சரியா போயிடு, எல்லாம் சரியா போயிடுன்னு. நான் உண்மை சொல்ல ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க, டியூட் நீ சாக போறேன்னு நீங்க ஆறுதல் சொல்றதா நினைச்சிட்டு இன்னத்த சுச்சுவேஷனை மோசமாக்குறீங்க. ஆடம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் ஆசைப்படுறேன்னு சொன்னதுக்கு எதுக்கு அடுத்த 30 வருஷம் கழிச்சு ஒரு பார்ட்டியில என்னுடைய 3வது பேஷண்ட் சாக கிடக்கும் போது நான் இப்படி எல்லாம் சொல்லி இன்ஸ்பயர் பண்ணேன்னு பீத்திக்கிறதுக்கான்னு சொல்லி அவன் கோச்சிட்டு போறான். வீட்டுக்கு வந்த வாட்டி அவன் ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான், நாளைக்கு ஒரு முக்கியமான டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, கூட்டிட்டு போன்னு சொல்லி. அப்புறம் அம்மாவுக்கு கால் பண்றான் இந்த அப்பாயின்மெண்ட் விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு. அம்மா மத்தவங்க மாதிரி இல்ல, ரிங் அடிச்சோன்னே எடுத்துறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. அடுத்த நாள் அம்மா ஹாஸ்பிட்டல்ல நர்ஸு கிட்ட சண்டை போடுறாங்க, ஏசியை கம்மியாவே இங்க பையனுக்கு குளிர்துன்னு. ஆனா தெர்மோஸ்டாட்ங்கிற ஒரு டெம்பரேச்சரை டிடெக்ட் பண்ற டிவைஸ் மூலியமா தான் ஏசி ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ ஏசியை மேனுவலா எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. என் பையனுக்கு கேன்சர்னு சொல்லவோ சரி நான் வேணா பிளாங்கெட் எடுத்துட்டு வரதான்னு கேட்கறாங்க. இல்ல என் வேணான்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் இங்க இருக்க சர்டிபிகேட் எல்லாம் செக் பண்ணி இந்த டாக்டர் பெருசா ஒண்ணு கிளிக்கல, வெறும் ஸ்டேட் காலேஜ்ல இருந்து கிராஜுவேட் ஆயிருக்கான் அவ்வளவுதான் சொல்றாங்க. அம்மா அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன நானே பாத்துக்குவேன், ஒன்னு என்னை பார்க்கவே விட மாட்டேங்கிற, ஆனா நீங்க தானே நீங்க கூட்டிட்டு வந்தது. ஓகே உங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டதுக்கு கேன்சர் சப்போர்ட் குரூப்புக்கு போயிட்டு இருக்கேன், எந்தெந்த பேரண்ட்ஸ் உடைய பசங்களுக்குலாம் கேன்சர் வந்திருக்கோ அந்த பேரண்ட்ஸுக்கான குரூப் அதுன்னு சொல்றாங்க. இதை பத்தில நீங்க ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டதுக்கு நீ தான் திரும்ப கால் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. ரொம்ப சாரின்னு சொல்றாங்க. ஒரு வழியா டாக்டர் அங்க வந்துடுறாரு. அவரோ கீமோதெரப்பி வேலைக்கு ஆகல, டியூமர் இன்னும் பரவிட்டு தான் இருக்குது, ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணி ஆகணும், இல்லை மெட்டாஸ்டேட்டிஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுன்னு சொல்றாரு. இப்போ ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஆப்ரேஷன் பண்றதுக்கு நல்ல நியூரோ சர்ஜன் இருக்காங்க. ஆனால் டியூமர் இருக்க பிளஸ் சைஸை பொறுத்து இந்த ஆப்ரேஷன் ரொம்ப ஆபத்தாக அமைப்போகுது. கேன்சர் எடுக்கிறதுக்கு சர்ஜன் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று இந்த ஆப்ரேஷனில் கேன்சரை வெளியெடுத்து நீங்கள் காப்பாற்றப்படலாம், இல்லை இந்த ஆப்ரேஷன்லேயே நீங்கள் சாகலான்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ கடைசியாக ஒரு என் ஃப்ரெண்டிட்ட மலரும் நினைவுகள்லாம் பேசிக்கிறோம். என் ஃப்ரெண்டை குடிச்சிட்டு பாட்டில் அப்படியே வைக்கிறான். ஏன்டா எடுத்துகிட்டு போடான்னு சொன்னதுக்கு யாராச்சும் இந்த பாட்டில் எடுத்து விற்று காசாக்கிக்குவாங்கப்பா, அவங்க பொழைச்சிக்கிட்டுன்னு சொல்கிறான். ஃப்ரெண்டு குடிச்சதில் போதையாவே இருக்கிறான். ஸோ நானே வண்டி ஓட்டுறேன்னு ஆடம் சொல்கிறான். உனக்கு லைசன்ஸா இல்லையான்னு சொன்னதுக்கு இப்போ ஓட்டினா தான் உண்டு, இல்லை எப்பயும் ஓட்ட முடியாது, நாளைக்கு நான் பொழைப்பனா இல்லையான்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு சாவி அடம்பு வாங்கி இவனை வண்டி ஓட்டுறான். வண்டி தாறுமாறா ஓட்டுறான். ஸோ ஃப்ரெண்டு பயத்துல ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி நிப்பாட்டிடுறான். இதுக்கப்புறம் இவனை வெளியிறங்க சொல்லி காருக்குள்ள இவன் கத்துன்னு கத்திட்டு யாருக்கோ இவன் கால் பண்ண போறான். டே ரேச்சலுக்கா கால் பண்ற, இவ்வளவு நடந்து அவளுக்கு போய் கால் பண்ற, நீ தாண்டா செல்ஃபிஷ்னு சொல்லி இவன் திட்டுறான். ஆனா இவன் ரேச்சலுக்கு கால் பண்ணல, மனசு சரியில்லைன்னு சொல்லி கேத்ரின் தான் கால் பண்ணிருக்கான். இதுக்கு மேல என்னால முடியல, இதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சா பரவாயில்ல, நாளைக்கு ஆபரேஷன்ல நான் பொழைப்பனா இல்லையான்னு தெரியாது. நான் கனடா பக்கம் கூட இது வரைக்கும் போனது கிடையாது, நான் காதலிக்கிற பொண்ணுகிட்ட என் காதல சொன்னது கிடையாது. அப்புறம் அன்னைக்கு நான் உங்ககிட்ட கோவமா நடந்ததுக்கு சாரின்னு சொல்றான். இல்ல எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம 2 பேருமே கத்துக்கொட்டிங்க தான் இந்த விஷயத்துல. நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா பரவாயில்ல. ஆமா எல்லா கேர்ள் ஃப்ரெண்டும் மோசம் கிடையாது, உனக்கு மோசமான கேர்ள் ஃப்ரெண்ட் அமைஞ்சிருக்காங்க. நீ கண்டிப்பா ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருப்ப. நீ இதுவரைக்கும் செஞ்ச எல்லா உதவியுமே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றான். கடைசியா போதையில இருந்த என் ஃப்ரெண்ட் அவன் வீட்டுல விட்டவட தான் தெரியுது, அவன் ஃபேஸிங் கேன்சர் டுகெதர்ங்கிற ஒரு புக்கை இவனுக்காக படிச்சுட்டு இருந்திருக்கான். அடுத்த நாள் ஆடம் நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு என் ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறான். நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதுக்கு இல்ல ஆபரேஷன் முடிஞ்ச வாட்டி வா, நான் கண்டிப்பா இருப்பேன்னு சொல்றான். சர்ஜரிக்கு முன்னாடி சைன்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்பவோ நடக்கிற விஷயங்கள் எதுவுமே புரியாம பாத்தியா புது கோட்டு வாங்கியிருக்கேன், பாக்கெட்டு சில்க்கு பாக்கெட்டுன்னு காமிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன் ஐ லவ் யூ வெரி மச் பான்னு சொல்றான். இதுக்கப்புறம் இவனை ஆபரேஷன் தேட்டர் கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கேத்ரின் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கா, இருந்தாலும் இவன் நினைப்பதா இருக்குது அவளுக்கு. ஸோ தெரப்பி முடிச்சுட்டு அவளும் இங்க வந்துடுறா. இவங்கள ஆடமை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் ஆரம்பிச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இது கேட்டிவே, ஓ நீங்க தான் ஆடமுடைய ஃபேமிலியா, கவலைப்படாதீங்க, நாட்டிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சர்ஜன்ஸ் தான் ஆபரேஷன் பண்றாங்கன்னு சொல்றான். அப்படின்னா நீங்க தானே ஆடமுடைய தெரபிஸ்ட், நான் ஒரு முட்டா பையனை ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லியிருப்பானே, நான் அவனை ரொம்ப தொல்லை பண்றேன்னு சொல்லியிருப்பானே, அதுக்கு காரணமே அவன் மேல நான் வச்சுக்கிற அக்கறை தான். இல்ல தெரப்பி செஷன்ல பேசிக்கிற விஷயங்கள்லாம் நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். கடைசி ஆபரேஷன் முடிச்சு டாக்டர் வெளியே வந்து ஆபரேஷன்ல சில காம்ப்ளிகேஷன்லாம் ஏற்படுச்சு. போன் எரேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, இடுப்பு போன்ற பகுதியில சில பல மசில்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது வந்துச்சு, ஆனா அவங்க பையன் பொழைச்சுக்கிட்டான்னு சொல்றாங்க. நம்ம டாக்டர் அம்மா இதை தானே முதல்ல சொல்லணும். சில சந்தோஷமாயிடுறாங்க ஆடம் பொழைச்சுக்கிட்டான்னு. அனஸ்தீசியா கொடுத்ததுல இன்னும் ஆடம் மயக்கமா தான் இருக்கான். ஸோ போதையில இருக்கிற மாதிரி இருக்குதுடான்னு சொல்றான். உன்ன அம்மா முறைக்கிறாங்க, அச்சோ ஆன்டி குடிப்பழக்கலாம் இல்ல, ஆபரேஷன் பண்ண இடம் எப்படி இருக்குது, இதை பார்த்தாலே உனக்கு அருவருப்பா இருக்குது, ஏன்னா இவன் தான் மருந்து தேக்கணும். டே கையை தேக்கிறது முன்னாடி அந்த கையை எங்கடா வச்சிருந்த, பஞ்சு இருக்குதா, அதை வச்சு மருந்து வச்சு மேலே பேண்டேஜ் ஓடுறான். ஆடம் இப்போ டேட்டிங்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஏன்னா இவன் இப்போ கேத்ரினை தான் டேட்டிங் பண்ணுறான். எவ்ரி நியூ வீடியோ ஹேஸ் எ நியூ திங் டு லேர்ன். தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாலேஜபிளான விஷயங்கள்லாம் நிறையா அங்கங்கே வீடியோவில் ஆட் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றேன்.